அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திருச்சியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் SRM ஹோட்டலை மூடும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக SRM குழுமம் நீதிமன்றத்திடம் முறையிட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கையில் திமுக அரசு உள்நோக்கத்தோடு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கை நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். திருச்சி SRM ஹோட்டல் விவகாரத்தில் குத்தகை காலம் முடிவடைந்தாலும் குத்தகைதாரர் முறையாக முழுமையான குத்தகை தொகையை செலுத்தாததாலும் முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு கிராமத்தில் 4.70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் SRM ஹோட்டல் நிறுவனத்திற்கு கடந்த 1994ஆம் ஆண்டில் 30 வருட காலத்திற்கு குத்தகை விடப்பட்டதாகவும் மேற்படி இடம் குத்தகைதாரருக்கு கடந்த 1994ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதியன்று ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் SRM ஹோட்டல் நிறுவனம் ஆகிய இரு தரப்பினரும் சம்மதித்து கையெழுத்திடப்பட்ட இந்த குத்தகை ஒப்பந்தம் கடந்த 13ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குத்தகை காலம் முடிவடைந்தாலும் குத்தகைதாரர் முறையாக முழுமையான குத்தகை தொகையை செலுத்தாததாலும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அரசாணை மற்றும் ஒப்பந்தத்தின்படிதான் முறையான நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.